குடி டிவி மற்றும் குடி ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நவராத்திரி 9வது நாளாக சிறப்பாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. இது எப்படியாவது என் லைஃப்பில் நடந்தே ஆகணும். இதை நானாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு காசு ₹1 இருக்கலாம், ₹51 இருக்கலாம், ₹101 இருக்கலாம், என்ன முடியுமோ ஒரு காசு எடுத்துக்கங்க. அது கூட சிகப்பு நிற மலர்கள் ஏதாவது எடுத்துக்கங்க. கொஞ்சம் அட்சதையை வைங்க. சரிங்களா? எடுத்துட்டு இப்போ நான் படிக்க போகிற துவாத்ரிம்சம் நாமாவளி அப்படின்னா 32 நாமாக்கள். இந்த நாமாக்களை ஸ்ரத்தையா 9 முறை சொல்லணும். சரிங்களா? இதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம், இல்லை இதை கேட்கலாம். 9 டைம்ஸ் நான் சொல்கிறதே, நான் பாடுறதே கூட கேளுங்க. 9 டைம்ஸ் கேட்டுட்டு இந்த மலர்களை துர்காதேவி, அதாவது தேவியோடைய ஃபோட்டோவில் இல்லை கோவிலில் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. மலர்களை ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இல்லை ஒரு பழங்களை யாருக்காவது வாங்கி கொடுத்துருங்க. அம்பாள்கிட்ட சிறப்பாக வேண்டுங்க. இம்மிடியேட்டாக நடக்குங்க. இம்மிடியேட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவையானது, தார்மீகமானது, துர்காதேவி இம்மிடியேட்டாக சாங்ஷன் பண்ணுவாங்க. சார் எப்படி சார் இவ்வளோதான் கேரண்டி கொடுக்குறீங்க? வாக்கு என்னது இல்லைங்க, துர்காதேவி இது. அம்மாவே சொல்கிறாங்க, யாராவது வாழ்க்கையில் ஆபத்தில் இருந்தால், ஒரு கண்டத்தில் இருந்தால், ஒரு ஜெயிலுக்கு போகிற நிலைமையில் இருந்தால், ஒரு தூக்கு போட்டுக்கிற நிலைமையில் இருந்தால், இல்லை விட்டே ஓடிலான்ற நிலைமையில் இருந்தால், அப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னு கேட்கும்பொழுது பரமசிவன் கேட்குறார். அப்போ துர்காதேவி சொல்கிறாங்க, இந்த 32 நாமாக்களை 9 முறை 9 ஆவருத்தம் படித்து ஒருத்தன் பக்தியோட வேண்டுனா அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கிற கண்டங்களை நான் விளக்குவேன், சம்பூர்ண ஆரோக்கியத்தை கொடுப்பேன், அவன் நினைச்ச விஷயத்தில் அவனுக்கு வெற்றியை கொடுப்பேன், அவனுக்கு வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி துர்காதேவியினுடைய வாக்கு. அதனால தான் அவ்வளோ கேரண்டியா நான் அடித்து சொல்கிறேன், நிச்சயமாக நடக்குங்க. ஓகே, இப்போது அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிற நான் ஸ்ரத்தையாக பாராயணம் பண்ணுறேன். நீங்களும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லிரிக்ஸ் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 32 நாமாங்க, ரொம்ப சிம்பிள் தான். 32 நாமாக்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வாயில் நுழையிலன்னா ஜஸ்ட் நான் பாராயணம் பண்ணதை 9 ரவுண்டு திரும்ப திரும்ப கேட்டு நான் சொன்ன பரிகாரத்தை முடிச்சிடுங்க. ஓகே, இது விசேஷமாக எப்பவும் பண்ணலாம். இதை இந்த நவராத்திரியில் பண்ணணும், துர்காஷ்டமி பண்ணணும்னு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருதோ அப்போல்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் பர்டிகுலராக இந்த மாதிரி துர்காஷ்டமி அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 100க்கு 100 ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, சரி, நம்ம ஸ்தோத்திரத்துக்கு போகலாம். ஓம் துர்கா துர்கார்த்தி சமனி துர்கா பத்வினி வாரிணி துர்கா மச்சேதினி துர்கா சாதினி துர்கா நாசினி துர்கதோத்தாரிணி துர்கா நிஹந்திரி துர்கா மாபஹா துர்கா மஜ்ஞானதா துர்கா தைத்யலோகதவானலா துர்கமா துர்கமாலோகா துர்கமாத்மஸ்வரூபிணி துர்கமார்கப்ரதா துர்கமவித்யா துர்கமாஸ்ரிதா துர்கமஜ்ஞான சம்ஸ்தான துர்கமத்யானபாசினி துர்கமோஹ துர்கமக துர்கமார்த்தஸ்வரூபிணி துர்கமாசுர சம்ஹந்திரி துர்கமாயுததாரிணி துர்கமாங்கி துர்கமதா துர்கம்யா துர்கமேஸ்வரி துர்கபீமா துர்கபாமா துர்கபா துர்கதாரிணி நாமாவலிமிமாம் யஸ்து துர்காயா மம மானவஹ பட்டேத் சர்வபயான் முக்தோ பவிஷ்யதி ந சம்சயஹ. அந்த ஸ்தோத்திரம் நீங்கள் இதை 9 ஆவர்த்தம் திரும்ப திரும்ப கேளுங்க. கையில் நான் சொன்ன மாதிரி அக்ஷதை சங்கல்பம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கையில் வச்சுட்டு 9 டைம் கேட்டு முடிச்சுட்டு தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு அன்னதானம், ஏதாவது ஃப்ரூட்ஸோ, ஃப்ளவர்ஸோ, சாக்லேட்ஸோ, ஸ்வீட்டோ, ஏதோ உங்களால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க. நீங்களும் பிரசாதமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி சார். ஒரு பதிவு, அடுத்த ஒரு பதிவில் இந்த நாமாக்களை உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுக்குறேன். 32 நாமாக்களை. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது பூஜை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்தோத்திரத்தை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை மலர்களை மட்டும் தூவிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு படிக்கிற டென்ஷன் இல்லை. என்னோடய வாய்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு பூஜையை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு நைவேத்தியம் கொடுத்துட்டு உபச்சாரங்கள் செஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணி வேண்டிய அருளை பெற்றுவிடலாம். ஓகே, அடுத்த பதிவில் மறக்காமல் பாருங்கள். துர்கா
துவாத்ரிம்சம் நாமாவளி பூஜைக்கு அனுகூலமாக வருது. நன்றி, வணக்கம்.